இது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா ஜான்சன் தங்கச்சி தங்காட பர்த்டே தான். ஸோ ஜோலி பிளாக் சார் அப்படியான ஒரு ரியாக்ஷனை பாருங்க. என்னடா ஒரு ரெண்டு எண்பலப்பும் கூட ஒரு ரெண்டு மூணு எண்பலப்பு கண்டிருக்கிறேன். அதுதான் வந்து பொக்கமுள்ள எண்பலப்பு. அப்ப என்ன பாத்தீங்கன்னு சொன்னா தங்க அக்கா கேக் தந்திருக்காங்க. சோ இந்த கேக்க வந்து யார் தந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? தாங்க துளி கூட மட்டும் பிடிக்கல. பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிப்டை வந்து ஒழுங்கு பண்ணுற டைம் இது. இப்போ வந்து 20க்கு மேற்பட்ட எம்பெலப்பு இருக்குது. இதுக்குள்ளே வந்து இந்த காசு எல்லாத்தையும் வச்சு கூடையக்க வச்சு தான் நாங்கள் கொண்டு வைக்கிறோம். இப்போ இது வந்து பெரிய வேலை தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 20க்கு மேற்பட்ட எம்பெலப்புக்கு இந்த எல்லா காசுகளையும் எடுத்து வைப்போம். இந்த கிஃப்ட்டு தந்தாங்க அவர்கள் சொன்னது காசு பொக்கே மாதிரி கொடுங்க அல்லது பாக்ஸுக்கு வச்சு கொடுங்க. ஸோ உங்களோட விருப்பம் சேர்வன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்குமென்றதுக்காமே இந்த மாதிரி மாடலில் வந்து இந்த வந்து கூடைக்க வச்சு இந்த காசுகளை வந்து இந்த நம்ம ஒரு வித்தியாசமான கிஃப்டாக வந்து கொண்டு வைப்போம். காசு கிஃப்ட்டுக்குரியதான ஒழுங்குகள் எல்லாமே சரி. இனி அடுத்த கிஃப்ட்டை வந்து ஒவ்வொரு இடங்கள்லையா நாம் பெற்றுக்கொள்ள வேணும். ஓகே, பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு காசை வந்து இப்படி யாரும் கொண்டு போனதை நான் பார்க்கல. ஸோ இன்றைக்கி நான் தான் வித்தியாசமாக கொண்டு போகிறேன். நல்ல ஒரு அழகான காசு கூடை. பார்த்தீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சாரு. ஓகே, இப்போ மாலை நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் April 20 யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கோ அவர்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இந்த தினம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருடைய பர்த்டேன்னு நீங்கள் அந்த பேரை சொல்லணும். தங்கச்சி இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜான்சன் தங்கச்சி அவங்களோட பேர் வந்து நாங்கள் தங்காட பர்த்டே தான். ஸோ ஜோலி பிளாக் சார் ரீதியாகவும் நாங்கள் எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கே எல்லாருமே ரெடியாக நிற்கிறோம்னு சொன்னால் தங்காட பர்த்டேக்கு தான் ரெடியாக நிற்கிறோமே. ஸோ ரெடியாக நிற்கிறது மட்டும் இல்லாமல் எங்களோடாக இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போகிற இடங்களில் ஒவ்வொன்றா தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு கிஃப்ட் வந்து நானே ரெடி ஆகிட்டேன். உண்மைக்குமே வந்து இந்த எங்களோடாக வந்து நல்ல வேல்யூவான கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது அவங்க எமோஷனில் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னதுக்கு இல்லை வேகம் வேகமாக கதைக்கிறோம்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லை அவ்வளோ நான் ரெடி ஆகினாண்டில் சரியாது கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதனால தான் நாங்கள் வந்து அதுக்கு பர்த்டே தாங்காக்கு. அப்போ அதனாடி வந்து கொஞ்சம் எல்லாமே ரெடி ஆகிக்கிறோம். டஸ்டின் குட்டி அழகே இருக்கும். அப்புறம் வந்து அனுபவம் ரொம்ப க்யூட்டாக இருப்பேன் தம்பி குட்டின்னு சொல்லிட்டு எப்பவுமே தம்பி வந்து ஸ்கேன் எல்லாருக்குமே சொன்னாலும் அதுக்குமே வந்து இந்த நம்ம வந்து எல்லாருமே போகிறோம். ஸோ அப்போ இந்த வீடியோ பார்க்கலான ஜோலி பிளாக் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து இந்த இடம் உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேணும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தானே. இன்னைக்கு அனுபவம் வந்து வேறு எல்லாம் இருக்குது. போறீங்க. ஓகே, உங்களுக்கு
எனக்கு சரியான வெட்கம் தான். ஆனாலும் வந்து எனக்கு சாரி இருக்கிறது கொஞ்சம் ஒரு விருப்பமே வந்துட்டு. ஸோ இப்போ சிம்லா வந்து இங்கே நான் ஃபங்க்ஷன் சொன்னேன் ரெடி ஆகணும்னு சொல்லி அப்போ சரியானுட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை வந்து செய்ய போகிறது நானும் அனுவும் தான். சரிதான் அவன் சொல்லி உடனே வந்து நான் வந்தோன்னு சொல்லான்னு சொன்னா அப்போ தம்பி குட்டி என்ன யார் வச்சுக்கேன்னா எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். சொன்னா நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு கிஃப்ட்டை தான் கொண்டு போக போகிறோம். இந்த வேல்யூவான எப்படி இருக்க போகிற கிஃப்ட்டை பார்க்கணும் அப்படியான ஒரு ரியாக்ஷனை பாருங்க. என்னடா ஒரு 2 envelope கூட ஒரு 2-3 envelope கண்டிருக்கிறேன். அதுக்காக வந்து பொக்க உள்ள envelope இன்றைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கூட உள்ள அதுதான் நீங்க செய்தாரு பக்காவா செய்வோம். அப்ப இந்த ஒரு வேல்யூவான கிஃப்ட் கூட வேண்டி பண்றோம். சரிதான் நம்ம இதை வந்து இப்படி எப்படிங்க இதை வந்து உங்களுக்கு புரியுது. அப்புறம் வந்து ஆஸ்டினுக்கு எனக்கு அப்படி எல்லாம் இருக்குது. போகும்போதும் கொஞ்சம் வந்து ஒழுங்கு செய்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போவோம். சரிதானே இன்றைக்கு எத்தனை பேர் சந்தைன்னு சொல்லி எல்லாம் கலைக்க போகிறோம். வாயெல்லாம் உள்ளே போதும். சரி அப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எப்படிங்க அப்படியே சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டோம் பர்த்டே எப்படின்னு சொல்லி வந்தாச்சு. காருக்கால இந்த என்ன பர்த்டே கருத்தாங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு தகவல் வந்தது கேக் வெட்ட கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களுக்குரியதான கிஃப்ட் எல்லாத்தையும் வந்து தங்காக்குரியதான வாழ்த்தி போட்டு அப்புறமா வந்து அவங்களுக்குரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் சிரிக்கிறேன் கொஞ்சம் டைம் வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே வந்து உண்மைக்குமே இந்த தினம் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு நினைக்கிறேன். சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பாப்ப மீதியான விஷயம் தாண்டி கடை பல கடல் தாண்டி செக் போஸ்ட் தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி வந்திருக்கா. 4 போலீஸ் ஸ்டேஷன். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க தங்காடே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டோம். நான் ஆல்ரெடி சொன்னது போல பாத்தீங்கன்னு சொன்னா கேக் கட் பண்ண லேட் ஆகுமே அவ அதற்காமே வந்து எங்களுடைய பொறுப்பை நாங்க ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணி மீதியா நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும்ன்றதுக்காமே ஜான்சன் அனுமதியோட இப்ப எல்லா விஷயம் வந்து சூப்பரா நடந்தோன்னு இருக்கு. சரிதானே சோ அதுக்கு முன்னாடி இந்த நம்ம பர்த்டே கொண்டிருக்கான தங்காக்கு என்ன பேர் ஒரு பேர் சொன்னா பட் எனக்கு அது பிடிக்கல. கிறிஸ்டினா அப்ப கிறிஸ்டினா தாங்க எங்களுடைய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஏர் மேக்கப் எல்லாம் அப்படியே திருப்பி காட்டணும் இருக்கா. சோ உண்மைக்குமே வந்து சிம்பிளா இருந்தா நல்லா இருக்கு. நானும் ஓகே அப்ப இன்னைக்கு தாங்க கிறிஸ்டினா தாங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்ப தங்களோட சந்தோஷத்தை இன்னும் அந்த மெருகூட்ட பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பல உறவுகள் வந்து நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் தந்திருக்காங்க. சரிதானே சோ அப்ப அந்த வகையில வந்து ஃபர்ஸ்டா வந்து கேக் தந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து நாங்க எல்லாத்தையும் வந்து ஒழுங்கு முறையா செய்யணும்ன்றதுக்காமையா தங்களோட கேக்கை வந்து நான் கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்தான் இந்த கேக்கை தந்தவங்களை விருப்பம் வந்து இதை இந்த நிகழ்வுல வந்து நீங்க கட் பண்ணணும்னு சொல்லித்தான். ஆனாலும் வந்து நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் கேக்க என்ன காட்டிட்டு அப்படியே வைப்போம். இந்த இனம் இதுக்குரியதான தங்காத என்னன்னு மிக்கி மவுஸ் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணா ஆடுவா என்ன ஓகேயா கடைசியில சரிதானே. அப்ப இந்த இனம் பாத்தீங்கன்னு சொன்னா தங்க கேக் தந்திருக்காங்க. சோ இந்த கேக்க வந்து யார் தந்திருப்பா நினைக்கிறீங்க தாங்க? சரிதான் துளி கூட மட்டும் பிடிக்கிறானுக்கோ கேக்க காட்டலாம் பரவாயில்லைன்னு சொன்ன இதுல பாப்பம். என்ன பேர் வடிவ அடிச்சுக்கிறாங்க.
என்னது பாத்தீங்களா இப்பதான் நானுமே பாக்குறேன் கிறிஸ்டினா தான் அடிச்சிருக்கா பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் சோ உண்மைக்குவே சிம்பிளா இருந்தாலும் சின்ன கேக் அவ்வளவு அழகா இருக்குது அப்ப யாருடைய தாங்க ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணது எல்லாருமே 12 மணிக்கு தான் விஷ் பண்ணது அதானே அதனாடி சேம் டைமே எல்லா விஷயமும் வரும் சோ அப்ப உண்மைக்குமே உங்களை நேசிக்கிறதான ஒரு அன்புள்ளம் தான் அதாவது உங்களுக்கு யார் இந்த கேக் தந்திருப்பா நினைப்பீங்க இந்த டைம்ல இந்த கேக்கையும் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனா இது தங்காக்கு அப்படி சர்ப்ரைஸா இருக்கும் அதோட எனக்கு நிறைய சர்ப்ரைஸா இருக்குது ஏன்னு சொன்னா நாங்க வரத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கிஃப்டும் ஒவ்வொரு இடத்துல எடுத்திருந்தது என்ன ஆல்ரெடி எனக்கு சொல்லல அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்காம என்னன்னு சொன்னா நாங்க இங்க ஃபங்க்ஷனுக்கு வருவோம் சொல்லிட்டு அப்ப அதனாடி எனக்கு பழக்கம் இல்லாத உறவுகள் பாத்தீங்கன்னா உண்மைக்குமே எனக்கு பழக்கம் இல்லாத உறவுகள் தான் என்ன நம்பர் ஜொலி பிளாக்ல நம்பர் எடுத்து ஸ்ட்ரைட்டா ஷேர் இங்க போவீங்க தானே பர்த்டேக்குன்னு ஓமன்ட்டு சொல்ல இன்ன இடத்துல போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு பழக்கம் இல்லாத உறவுகள் சோ எனக்கே நிறைய கன்ஃபியூஸா இருக்குது அப்ப தங்காக்கு இருக்குமே தான் நினைக்கிறேன் அந்த வகையில ஃபர்ஸ்ட் இந்த கேக்க யார் தான் சொல்லுங்க அப்ப ஓ பாத்தீங்க சொல்றதுக்கும் ஒரு ஆள் தேவை சரி பாத்தீங்கன்னு சொன்னா கேக்கு அளவுபடுத்துறதுக்கு இன்னும் அதுக்குரிய டிசைன் தேங்க்யூ பாத்தீங்களா வேஸ்ட் சரி அப்ப நாங்க இனிமேதான் கேக் கட் பண்ணாலும் நாங்க நிறைய டைம் இதுல கதைக்க போறது இல்ல சரிதானே அத ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு சரி இருந்தா நீங்க சொல்லுங்க பாப்பா என்ன அப்பதான் தந்தவங்க சந்தோஷப்படுவாங்க என்னண்டு பேர் அடிச்சிருக்கிறத யாரோ தெரிஞ்சாலும் தந்திருக்கேன் யாரோ தெரிஞ்சால் அதாவது உங்களுக்கு நல்ல வேண்டப்பட்ட ஒரு சரி நான் உங்களுக்கு ஒரு குழு தாரேன் உங்களை உங்களோட செல்ல பேர்ல யாரும் அதிகமா கூப்பிடுறது சொல்லுங்க என்ன நிறைய கிஃப்ட் இருக்கு அதனால என்ன சொல்றேன் நான் நேரடியா ஒரு குழு தந்தாலும் கேட்டு போ குடும்ப உறவுகளை தவிர்ந்துட்டாங்க இல்ல அவக்கு நீ சொல்லிட்டானு செல்ல பேர் வளமையா உங்க அம்மாக்கள் கூப்பிடுற பேர் எனக்கு இங்க கிறிஸ்டினா அதே மாதிரி அடிக்கடி உங்களை கூப்பிடுற ஒரு உறவா இருக்கு கேள சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க அடுத்தடுத்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தந்துட்டு போய்கிட்டு இருக்கலாம் அப்படி இல்ல சொன்னாதான் அடுத்த கிஃப்ட் எல்லாம் வரும் எனக்கு தெரியும் அப்படி குழப்பமா இருக்கு அம்மையாவோ சரி யாரு இல்ல அப்படியா சரி அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஃபைனலி ஒவ்வொன்னா சொல்ல போறேன் அடுத்த கிஃப்ட்ல கொடுத்துட்டு அப்படித்தான் செய்யப்போம் ஓகே அப்ப நான் சில விஷயம் ஜான்சன் தாங்க இருக்கும் சரி இப்ப அடுத்த கிஃப்ட் இப்ப எல்லாத்த கண்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கொண்டு வர கிஃப்ட்ல எல்லாத்த கண்களும் பொறிக்கப்படுற தருணமா இருக்கு அப்படியான ஒரு கிஃப்ட் சரி இப்ப அந்த கிஃப்ட் யாரோ கொண்டு வாங்க அஸ்டினாக்கும் அந்த பொறுப்பு அப்படி அழகா கொண்டு வாங்க அஸ்டினா இன்னைக்கு அஸ்டினாக்கு ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்கோம் என்ன நான் சொன்னது உண்மைக்குமே எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் இது ஆச்சரியம் ஜான்சன் என்ன சொல்றேன் அதாவது ஆச்சரியம் தானே எதுக்கு நமக்கு ஆச்சரியம் அதனாடியோ நீர் தான் நம்மளுக்கு மேல கொஞ்ச நடத்துல பொம்மோட கேக்கல அதை தாண்டி நான் சொன்னது என்னன்னு சொன்னா அதாவது கூடுதல் எல்லாத்து பத்திக்கும் ஒரு 5-6 எண்பல பண்ணு இருக்கும் இங்க பாருங்க அப்படி இருக்கு சோ இதுதான் எல்லாருக்குமே ஒரு அதிசயமா இருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கும் அப்படியே இருக்கு அப்படியா இருக்கு அப்ப இதுல என்ன நினைக்கிறீங்க எங்க நிறைய உறவுகள் என்ன இத தந்திருக்காங்க அப்ப தங்க கேக்கிலேயே குழம்பி இருக்கான்னு சொல்லிக்க சரி அண்ணாவா நீ சொல்லும் பாப்பம் அப்படின்னு சொல்லிக்குள்ள நீ சொல்லிட்டு உமாட்டதான் நிறைய பேர் கதைக்கிறேன்னு சொல்லி அப்ப இப்படி எல்லாம் இருக்குது என் பண்ணு சொன்னேன்னு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தெரியும் மாதிரி இருக்க என்ன இருக்கும் என்ன இருக்கும் கைதட்டும் இருக்கு அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா நாங்க சந்தோஷமா இருக்கிற என்னன்னு இல்ல இல்ல எனக்கு அப்படியா இருக்காது சரி நீ சொல்லுமா உங்கள்ட்ட யார் கூட கதைக்கிறது தாங்க அது இப்படி தங்காவை சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லிக்குள்ள ஏன்னா இது நான் தங்காவை கேட்க முடியும் உங்கள்ட்ட தான் கேட்கலாம் இல்ல இல்ல நீ சொல்லி போடுதல்ல தங்காவோட பெருசா ஒரு வரும் கதைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வலிக்கு வாரிடும் அப்படியா
இருந்தாலும் சொல்லலாம் பேக்ரவுண்ட் பேரை சொல்லலாம் சொல்றதுக்கு என்ன இருக்கு அதான் அப்ப சொல்லுங்க தாங்க சரியா வேர்க்கு மேக்கப் அவங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அப்படியே நினைக்கிறாங்க. ஒரு ஆள் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க ஆனா இப்ப இதுக்கு இருக்கிறதான இந்த கிஃப்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பழக்கம் யா உங்களுக்கே ஃபர்ஸ்ட் டைம் ஓ நம்பர் தெரிஞ்ச நாடு வேற வேற சொல்லி ஒரு டமா எடுத்துட்டு வந்தது நாடி வந்து உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் கூடுதலா ஜான்ஸ் இது குழு இது குழு வேற என்னால முடியும் என்ன நான் சொல்லிட்டு எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாமே தெரியாது நம்பர்ல ஃபர்ஸ்ட் டைம் வர்ற கோல நான் அப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க இல்ல இல்ல நல்லா இருந்துச்சு நாட்டு அது நான் சொன்னா ஃபர்ஸ்ட் தான் இந்த கோல் வந்தேன்னு சொல்லிட்டு அதனாடி நோர்வே யா ஆனா இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னா பலன் உள்ளதா இருக்கட்டும் இருக்காமே பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியா தந்து இருந்திருக்கா அப்ப அதுலயாச்சும் யோசிச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கலாம் சரி சரியா குழம்புறாங்க இதையும் பையும் அப்படியே அடுத்தா விரட்டும் மருக மருக அழைக்கிறோம் வாங்க இதையா கொண்டு போறீங்க மேக்கப் கொண்டு வாங்க 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 உங்களை மருகப்படுத்தினா போடும் தங்காவை இன்னும் நல்ல அழகாக பாருங்க இத வந்து யா சார் என்ன ஆத்தி குட்டி கொண்டுடுற வாங்க கடுகு சிறிதானாலும் கேரன் தெரியுதானா சரியோ ஓகே அப்ப இந்த கிஃப்ட் எங்க வந்தாங்க என்ன இப்படியா எல்லாத்துக்கும் தாங்க தெரியாம இருக்குது சொல்லி பாக்கலாம் ஏன்னா அவங்க வந்து கீபர்ட் என்ன முறையில என்ன சொல்றாங்க உங்களுக்கு சரியா சந்தோஷப்படுத்தி பார்க்க விரும்புறாங்க அப்ப நீர் நினைக்கலாமே யாரா இதான் இருக்குமான்னு சொல்லிட்டு சரி இப்ப இதுல வேற வேற கேள்வி கேட்கறேன் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னது போச்சு ஒவ்வொரு சொல்லுங்க பாப்போம் இல்ல யார் சரியா வருது ஜோவேல் சொல்லுங்க இந்த தங்க விலைக்கு யாரு பாத்திர போயினா கூட யார் ஏதோ சொல்றாங்கன்னு பாப்போம் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம் பாப்போம் எடுத்துட்டு ரிங் சொல்றீங்க அன்ஷியாக்கா மோதிரம் என்ன சொல்றா நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி தங்க சொல்லுங்க இதுக்குள்ள எனக்கு மூண்ட பதில் தான் தேவை வாட்ச் மாதிரி இருக்கு உங்களுக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்குமே சரி அப்ப இப்படி ஓபன் பண்ணியே பாப்போம் சரியா எல்லாரும் மழையா பாருங்க ஆனா இதுல சரியா சொன்னாக்க கூப்பிடுவேன் சில பேர சரி தாங்க ஆனா அவதான் ஓபன் பண்ணி போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் போச்சு ரொம்ப விருப்பமான அப்ப விருப்பமா தான் இருக்கு இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்குறது இல்ல குழம்புறது இல்ல சரியா நீ நல்லா சொல்லி நான் தங்கான ரியாக்ஷன் பாப்பேன் ஆனா உண்மையா இதுக்குள்ள இருக்க கிஃப்ட் வச்சு நீங்க அந்த என்ன அதை வந்து புரிஞ்சு கொள்ளலாம் தம்பி என்ன சொல்றேன் இதுக்கு இருக்கிற கிஃப்ட வச்சு தங்கால உள்ள அன்பை வச்சு புரிஞ்சு கொள்ளலாம் ஏன்னா அதே நான் சொல்லி இருக்கிறேன் ஆனா அப்படியே அதுல மணிக்கூடு தான் தர்ற தம்பி விக்குது மணிக்கூடு தான் வாட்ச் இல்ல பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன
சொன்னாதான் சரி போல அது ஒரு பெருமதியான கிஃப்ட் உண்டு. பாத்தீங்களா சரியான வேலை எல்லாம் இதயம் வச்சாச்சு கொடுத்துருக்கு. பாத்தீங்களா என்ன அங்கே வந்து அந்த இதயத்துல அப்படி நேசிக்கிறாங்க. சரிதான் போடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு காடுங்க. அது கஷ்டம். எங்க அம்மா இந்த இடத்துல காணையில அதுதான் அம்மா அங்க ஃபவுண்டேஷன் அம்மா பாத்தீங்களா பக்க வேலை இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. வாவ் ஒரு பெருமதியான அம்மா இந்த இடத்துல என்ன நல்லா இருக்கு. வாங்க அம்மா இப்ப வந்து தங்கம் தானே சரியான வேல்யூ. இத தந்து உங்க மகளை இன்னும் அதிக சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க என்று வந்து கனப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க வேற இருக்குமென்னு சொல்லி ஒருவேளை சரியா சொன்னா அதுக்குள்ள உங்களுக்கு எடுத்து தருவேன் கிஃப்ட். அங்கேயே போயிருக்கேன். அங்கே பேச அங்கேயும் காய்கறில மூச்சு எடுக்கிற பிரச்சனை இல்லபடியா. ஓ பெருசா போன் கதைக்கிறீங்களா? கதைக்கிற ஆக்களா தான் இருக்குமுன்னா ஏன் அப்படி நீங்க யூடியூப்ல கதைக்கிற ஆக்களா இருக்குங்க. உங்களோட உறவுக்கு இருக்கா பாத்துட்டு பிறகு கோவிக்க போயிடும். என்னண்டு கூட இருக்கிறவங்க நிறைய கூட இருக்கிற செஞ்சிட்டேன். அண்ணாவை நினைக்க மாட்டீதான். அவ தங்கம்னு சொல்லிக்க என் அண்ணாவை நினைக்கல. அண்ணா எனக்கு செய்துட்டானே அப்படி இல்ல அண்ணா செய்துட்டான் நிறைய கஷ்டப்பட்டேன். சிலவள அம்மா செய்துட்டு வந்து கிட்ட நடிக்கிறாவோ. வச்சிருக்காது அப்படி அவரும் அப்படியே. சரி அப்ப என்ன செய்யறது? சரி ஜான்சன் நீர் சொல்லு மேடம் உள்ள ஒரு கெஸ்டிங் யா என்னண்டு சரி இந்த கிஃப்ட் வந்து நோர்வேன்னு சொல்லி அந்த கிஃப்ட் சொன்னானா என்ன இது வந்து சரி நாட்டு சொல்றேன் சரிதான் சுவிஸ் நாடு இல்ல இல்ல அங்க இல்ல சுவிஸ் நாட்டுல வேற யாரு உங்களுக்கு நீர் தான் யோசிப்போம். இன்னைக்கு வந்து இந்த தங்க மிலையில தங்கக்கு வந்து இப்படி கொடுத்து கனப்படுத்தி சந்தோஷப்படுத்துறாங்க. கிறிஸ்டியன் தான் அவங்களும் இல்ல அப்படியா அதுக்குலாப்பா ஏன் குழம்புறீங்க? சரியா உண்டிலேயே நில்லுங்க பாப்பம். ஏன் அப்படிமா நிக்க முடியாம இருக்குது? என்னண்டு பாத்தீங்க அவ உண்டிலேயே நிக்கிறா. இதான் சரியான பதிலோ நீங்க சொல்லுங்க பாப்பம். அவள் அதான் நினைக்கிறா. யாருக்கு யாரு சுஜி அம்மா இல்ல அவரு பிரச்சனையா இருக்கு. சரி இப்ப எல்லாருக்கும் குழப்பமே வேண்டாம். சரி நாங்க வந்து ஃபைனலி எங்க ஃபர்ஸ்ட் அந்த இந்த கிஃப்ட் கொண்டு வந்தோம் பிரேம் அது இருக்கா கொண்டு வாங்குவோம். நேரடியா நாங்க எல்லாம் விஷயங்களுக்கு வேற போறோம். சரிதானே? ஓகே எல்லாரும் இந்த கிஃப்ட் பாருங்க எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குதான் இருக்கு. சரி இதையும் வந்து தங்காவே நாங்க ஓபன் பண்ண சொல்லுவோம். சரிதானே? எல்லாட்ட கேள்விக்கும் வந்து இதுக்குள்ள பதில் அமையலாம். பரவாயில்ல இப்ப தாறுமாறா கிளிக்கலாம். அப்படியே அவங்க சொன்னாங்க சில விளைவு கூடும் பாபம் பார்த்தோன்னு
அங்கே ஏற்கனவே உங்களால மழை படிச்சா யார் தானே வழியில் அழமாட்டேன் என்னண்டு வழியில் அழமாட்டேன் ஒருத்தருக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணுவோம் லீவோ பார்த்து வந்து இந்த போட்டோ சரி வேற அழமாட்டேன் சொன்னேன் பாத்தீங்களா எப்படி நீங்க உங்களுக்கு பல சந்தோஷம் நாங்க கெஸ் பண்ணிடுறோம் அப்ப உங்களை கொஞ்சம் குழப்பம் வேணுமென்றது கம்மிய அப்ப இப்ப என்ன நினைக்கிறீங்க எல்லாமே அவங்க வந்து நினைக்கிறீங்க சொல்லுங்க அதானே அது மோதிரமும் நல்லதா என்னண்டு இருக்கா அப்ப கேக்கு இல்ல நான் கேட்கிறேன் நான் சரி ஓகே அப்ப அதுக்கு வந்து நிறைய எண்ணிலப்பு இருக்குல்ல அப்ப அதே நினைக்கிறேன் என்ன கேட்கிறேன் நான் பேட்டே சரி தங்க அப்ப சொல்லுங்க இது என்ன மாதிரி எண்ணில போயிட்டு எனக்கு இதுல விளக்கம் விளங்கியல சரி ஓகே நிறைய டைம் வந்து நாங்கள் பர்த்டே காரையை வந்து கன்ஃபியூஸ் பண்ண விடாம ஏன்னு சொன்னா கேக் வெட்ட டைம் வந்து ஒன்று இருக்குது அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து தங்களோட பர்த்டே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஸ்பெஷலா இந்த தினம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 21 பர்த்டே தானே அப்ப இதுல வந்து 21 என்வெலப் இருக்குது சரிதானே இதுல வந்து 21 என்வெலப்னு சொல்லி இருக்கிற அமௌண்ட் வந்து 50,000 ரூபாய் பணம் இருக்குது சரியோ நாங்க வந்து 50,000 ரூபாய் பணம் வேணாம் 21 பர்த்டேன்றதுக்காமைய வந்து இப்படியா கொண்டு வந்திருக்கிறோம் சரிதானே அப்ப ஃபைனல் இயர் வந்து நான் எல்லாத்தையுமே சொல்றேன் உண்மைக்குமே இந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே தந்தது நீங்க சொல்றாங்க நல்லதா அம்மா தான் எப்படி தங்கச்சிக்கு நன்றி மேல ரொம்ப பாசம் இல்லாதா தங்கச்சி பாத்தீங்களே அவ்வளவு பாசம் வச்சிருந்தானே இப்படி ஒரு கனப்படுத்தி இருக்கிறேன் நம்ம வந்து அதான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்ப தங்க சந்தோஷம் தானே நான் சொன்னா நானுமே உங்களை வந்து நல்லபடியா நேசிக்கிறதால தான் இப்படி செய்ய முடியும் ஏன்னா சும்மா எல்லாரும் செய்யறேன்னு சொன்னா பாருங்க பணமே இருக்கலாமன்ட்டு வந்து அவளும் ஒழுங்கு செய்யறதா பாத்தீங்களா அப்படிதான் சொன்னவா பாத்தீங்களா ஆனா எனக்கு அப்படி சொல்லல 6ஆம் மாசம் வரும்போது செய்வேன்னு சொல்லிட்டு அப்படிதான் சொன்னவா அப்படி சொல்லி இருக்கேன் அப்பதாங்க அப்படி ஃபீல் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா அப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைய உறவு எல்லாம் செய்வேன் என்ன மாதிரி அதை விட ஸ்பெஷலா இருக்கு உணர்றீங்களா இல்ல என்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் நைட் 12 மணிக்கு வந்தாங்க வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டவா அந்த வீடியோஸ்ல விளங்கினதா அந்த பாசம் அப்படியா வந்து எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னு சொன்னா 21ஆவது பர்த்டே வந்து இந்த ஒரு ஆண் மகனுக்கோ பொம்பளை பிள்ளைக்கோ வந்து ஒரு ஸ்பெஷல் ஆனது அதுல வந்து அக்கா அப்படியேனா அவங்க அன்பின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் தாங்க ரொம்ப சந்தோஷமா உங்களோட மீதியான வேலையை தொடருங்கன்னு சொல்லிக்கொண்டு ஜோலி பிளாக் சேனல் ரீதியாகவும் தங்க உங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்ப நாங்க போயிட்டு மீதியான விஷயங்களை வடிவா பார்க்க போறோம் சரிதான் நம்ம சந்தோஷம் தானே சரிதானே ஓகே ஓகே வீடியோல எடுத்து போட்டு அப்புறம் போட்டோ எடுக்கணும் சரி ஓகே இங்கே பாருங்க ரெடி சரி ஆனா தங்க இருக்கலாம் மேக்கப் செலக்ஷன் ஓ தச்சுறீங்க நல்லா இருக்காது நல்லா இருக்கு எல்லாருமே எனக்கு
அதான் என்ன எப்படி உண்மையா எப்படி இருக்கு மேக்கப் சொல்லுங்க நீங்க அதை வச்சு நான் சொல்றேன். அதுதான் ஓ அதை அனுப்புங்க என்ன நாடி சிரிச்சு நாடியோக்கா ஆனா அனுபவக்காக நம்ம மேக்கப் தேவை இல்லைங்க சொந்த அழகு இந்த லைட் ஒன்றே காணும் நானே மறுபடியும் நான் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ரொம்ப சந்தோஷம். என்ன தீத்திட்டேன் போட்டோஷூட்லயே வந்து இப்படிதான் காமரை நீ படிக்கிற தீட்டக்கூடாது. ஓ, சரிதான். ஏற்கனவே பெரிய சர்ப்ரைஸ் அடிச்சு விட்டாங்க என்னண்டு? ஏற்கனவே பெரிய சர்ப்ரைஸ் அடிச்சு விட்டீங்க அதானோ, அதானோ. நீங்க தான் அடிக்க போயிட்டு வரீங்க மில்லும் கை விசேஷத்தை காட்டுறேன் கை விசேஷமா அது முடிக்குது அது முடியலாம் அடிச்சு விட்டுருக்கீங்க. நேரம் வேறங்க கை விசேஷம் முடிஞ்சுது